வெல்கம் டு பணியும் வாய்ப்பும் யூபிஎஸ்சியோட கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் 2026 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த எக்ஸாம் சிடிஎஸ் எக்ஸாம்னா என்ன, இதோட எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, டீட்டெயிலா ஒரு ஆஸ்பிரன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நீங்க இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. எதுக்காகனா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு, அதுவும் பர்டிகுலரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ் லெவல்ல எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருவேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் வர்றது தெரியாமலே வந்து சில எக்ஸாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ப்ராப்பரா எக்ஸாமோட அப்டேட் தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணனா கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ அதுலயே சிடிஎஸோட நோட்டிபிகேஷன் நான் கொடுத்துருப்பேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமானது வந்து சிடிஎஸ் ஏன் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா, நம்ம அமரன் மூவி பார்த்துருப்போம். அதுல எஸ்கே வந்து என்னன்னா ஆஃபீஸரா தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா டிஃபென்ஸ்ல வந்து போயிருப்பாரு. அப்ப உங்களுக்கு வந்து நேஷன் மேல யூனிஃபார்ம் போடணும், எனக்கு நேஷன் மேல வந்து என் நாட்டு மேல எனக்கு பற்று இருக்கு, பிளஸ் இண்டிவிஜுவல் லெவலாவே உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு, நான் வந்து ஆஃபீஸ் ஆகிறதுக்கான குவாலிட்டி எல்லாமே எங்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா சொல்றேன் என்னென்னலாம் வந்துன்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடா இருக்குன்னு சொல்றேன். அதாவது சிடிஎஸ் எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வருஷத்துல 2 டைம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியும், அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அப்ப என்ன, வருஷத்துல 2 வாட்டி என்னன்னா இந்த எக்ஸாம் வரும். நம்ம வந்து எலிஜிபிளா இருந்தா இந்த எக்ஸாம் வந்து என்னன்னா கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்தியன் நீங்க கொடுத்துட்டு பாருங்களேன், இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில இருக்கு. ஓடிஏ வந்துன்னா சென்னையில இருக்கு. ஈவன் அமரன் மூவிலேயே வந்து ஓடிஏ தான் வந்து காமிப்பாங்க. இந்த ஓடிஏல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10ல இருந்து 14 வருஷம் என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். மிச்சது எல்லாமே என்னன்னா நார்மல் ரிட்டையர்மெண்ட் மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த அகாடமிக்கு தான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், நம்மளை ட்ரெயின் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கட் ஆஃப் வரும். டேரக்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்ன அப்ளை பண்ணும்போது நம்ம தான் என்ன பண்ண வேண்டியதுன்னா சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுதான் நீங்க அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கூப்பிடுவாங்க. சரி, இதான் நான் மேலோட்டமா சொல்றேன். இன்னொன்று, எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் கிடையாது, ஆஃப்லைன் தான். பென் அண்ட் பேப்பர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ஆன்சர் பேப்பர்ல நம்ம ஷேட் பண்ணி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்கா சொல்லியிருக்கணும். இப்ப வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 12th ஏப்ரல். யூபிஎஸ்சி அவங்க சொன்ன டேட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த டேட்டை ஃபோக்கஸா வச்சு என்ன பண்ணணும்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அட்மிட் கார்டு வந்து எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன யூபிஎஸ்சியோட வெப்சைட்ல வந்து கொடுத்துருவாங்க. ரிசல்ட் வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னு ஒரு 15ல இருந்து 20 நாளுக்குள்ள என்னன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கும், என்னென்னலாம் வந்துன்னா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சொல்றேன். இப்ப வேக்கன்சி வாங்கல, மொத்தமா வந்து வேக்கன்சி 451 வேக்கன்சி. அதுல ஐஎம்ஏ டேராடூன் தான் என்ன அப்படின்னா ட்ரைனிங் இருக்கும், அங்க 100 வேக்கன்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 13 வேக்கன்சி யாருன்னா என்சிசி சி சர்டிபிகேட். அதாவது என்ன, என்சிசி யாரெல்லாம் சி சர்டிபிகேட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 13 வேக்கன்சி இருக்கும். அடுத்து ஐஎன்ஏ, ஐஎன்ஏ எலிமலைல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 வேக்கன்சி இருக்கும். அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்ல வந்து 32 வேக்கன்சி. அடுத்து ஓடிஏ மென்னுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 275. அதே ஓடிஏ எஸ்எஸ்சி உமனோடது வந்து நான் டெக்னிக்கல் பார்த்தா 18. இதுல என்னன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த இதுல வந்து கேட்பாங்க எது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க, ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுல எதுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்கு, பிளஸ் உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ. ஓகே, மிலிட்டரி அகாடமி எனக்கு வந்து என்னன்னா அந்த மிலிட்டரிக்குள்ள போறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல நேவி, இல்ல ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னா எது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டியா நினைக்கிறீங்களோ அதுதான் என்ன பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இது வந்து இருக்கா. இப்ப ஏஜ் லிமிட் பாருங்களேன், ஐஎம்ஏ பொறுத்தவரைக்கும் 19ல இருந்து 24, ஐஎன்ஏ பொறுத்தவரைக்கும் 19ல இருந்து 22, ஏஎஃப்ஏ 19ல இருந்து 24 ஃபிளைங் பிரான்ச் வரும். ஓடிஏ பார்த்தீங்கன்னா 19ல இருந்து 25. இல்ல சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து சார் நான் வந்து எஸ்சி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எனக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்க என்ன வந்து ஏஜ் இருக்கோ அது மட்டும்தான். இப்ப நான் ஏஜ் வந்து கரெக்டா எப்படி சார் செக் பண்ணணும்னா, ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதை போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ப்ராப்பரா வந்து எவ்வளவு கரெக்டா ஏஜ் இருக்குன்னு சொல்லி வந்து நீங்க பாத்துக்கலாம். சரி, அடுத்து வாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன். ஐஎம்ஏ ஓடியை பொறுத்தளவுக்கு நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், எனி டிசிப்ளின் வேணா இருக்கலாம்.
ஐஎன்ஏல பிடெக் ஆர் பிஇ வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஏஎஃப்ஏ பொறுத்தவரைக்கு பிடெக் ஆர் கிராஜுவேஷன் 12th பிசிக்ஸ் அண்ட் மேத் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் டெஃபினட்டா இருக்கணும். அப்ப என்ன, இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். இதுவுமே வந்து இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம். ஸோ பிடெக் ஓகே, நான் பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல வந்து நான் எலக்ட்ரிக்கல் அப்படி இருந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லுவாங்க. பிடெக் முடிச்சிருக்கணும் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சீரியஸோட ப்ராசஸ் வந்து இருக்க போதும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அதாவது சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்க ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வந்து டவுட் இருக்கலாம். தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதே மாதிரி மதுரை, மதுரை, அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, அதே மாதிரி என்னன்னா கீழே இங்க வேலூர். சென்னை சாரி, தமிழ்நாட்டுல என்னன்னா மொத்தம் 5 விதமான பிளேஸ்ல என்னன்னா எக்ஸாம் சென்டர் இருக்கு. இங்கதான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இது ப்ரிப்பேர் பண்ண போறனாவே அது என்ன சிலபஸ் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிக்கலாம். இப்ப ஐஎம்ஏ இல்ல ஐஎன்ஏ இல்ல ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்காக வந்து நம்ம கொடுக்குறோம். அப்ளை பண்ணும்போது நம்ம மென்ஷன் பண்ணிடணும். நம்மளுக்கு என்னன்னா 3 சப்ஜெக்ட் வந்து இருக்கும். 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்னு இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து 2 ஹவர்ஸ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் வந்து 2 ஹவர்ஸ். எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து 2 ஹவர்ஸ். என்ன சார் 2 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். அடுத்து ஓடி இருக்கு பாத்தீங்களா, ஓடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது ஓடிஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓடிஏ கொடுத்தோம்னா இங்கிலீஷும் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுல 120 கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும். ஜிஎஸ்ல வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் பாத்தீங்கன்னா 100 மார்க் தான். இங்கிலீஷ்ல 100 மார்க், ஜென்ரல் ஸ்டடிஸ் 100 மார்க். அப்ப ஓடிஏ பொறுத்தவரைக்கும் மொத்த மார்க்னா 200 மார்க் ரைட். அதே இது ஐஎம்ஏ, ஐஎஃப்ஏ, ஐஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடிஸ், மேத் அப்படின்னு இருக்கும். இதுல என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். மொத்த மார்க் வந்து 300 மார்க். ஸோ இவ்வளோ இருக்கே வந்து நான் எவ்வளோ சார் மார்க் எடுக்கணும்னா நீங்க மினிமம், அதாவது ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 20% கிட்ட என்ன வேணும்னா நீங்க மினிமம் மார்க் வந்து எடுக்கணும். பட் நீங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வரணும். அதாவது ரிட்டன், அடுத்து எஸ்எஸ்பி, ஃபைனல் மெடிக்கல் முடிஞ்ச என்ன ஒரு கட் ஆஃப் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல வரணும்னா நீங்க நிறைய வந்து ஸ்கோர் பண்ணணும். அதிகமா ஸ்கோர் பண்ணா அது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் ஆகி மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான். அதனால நீங்க வந்து இந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஏன்னா 300 மார்க் இருக்கா. ஸோ கட் ஆஃப்லாம் எவ்வளவு வரும்னா 100, 110 இவ்வளவுதான் வந்து கட் ஆஃப் வரும். ஸோ அதனால என்னன்னா நீங்க குவாலிஃபைடா இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்மையிலே இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க தாராளமா வந்து கொடுக்கலாம். சரி, இப்போ வந்து சிலபஸ், டீடைல் சிலபஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் சொல்றேன். சிலபஸ் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் இருக்கு பார்த்தீங்களா, பேசிக்கா இருக்கும். அதே மாதிரி வந்து ஜிகே, ஜிகே வந்து என்னன்னா பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி இந்த மாதிரி இருந்து கேட்பாங்க. மேத்தை பொறுத்தளவுக்கு 2 விதம். ஒன்று அர்த்தமேட்டிக் இருக்கும், இன்னொன்று அல்ஜிபரா, அதாவது அட்வான்ஸ் மேத்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அல்ஜிபரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் வந்து இந்த சிடிஎஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ ஜஸ்ட் மேலோட்டமா வந்து என்ன இருக்குன்னு மட்டும் வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து வாங்க. ஒன்ஸ் வந்து ரிட்டன் ரைட்டா, ரிட்டன் முடிஞ்சனே என்ன ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம கிளியரா இருந்தோம் அப்படின்னா நம்மளை எங்க கூப்பிடுவாங்கன்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கேன், சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இது நான் வந்து என்னன்னா பர்சனல் என்ன பண்ணிருக்கேன்னா கிளியர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து போயிருக்கேன். என்ன வந்து அலகாபாத்ல வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ போயிட்டு ஃபைனல், அதாவது ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும் அது வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னன்னா இந்த போட்டோ ஷூட் வந்து நான் அலோவ் பண்ணுவாங்க. நான் அது வரைக்கும் போயிருக்கேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து சும்மா ரேண்டமான வந்து ஒரு டீச்சர் கிடையாது. ஆல்ரெடி வந்து இதுக்குள்ள இருந்ததுனால எனக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவான்னு அக்யூரேட்டா தெரியும். ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ என்னன்னா எஸ்எஸ்பி மீன்ஸ் என்ன அப்படின்னா 2 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 அண்ட் வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ட் ரேட்டிங், ஓஏஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பிக்சர் பர்செப்ஷன், ஓஏஆர் டெஸ்ட் ஒன்று கிடையாது. இந்த ரீசனிங் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பிபிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும், ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருக்கும். அதுல என்ன ஒரு போட்டோ காமிப்பாங்க, அந்த போட்டோ வச்சு என்னன்னா நம்ம ஒரு ஸ்டோரி எழுதணும். அந்த ஸ்டோரி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா குரூப்பா வந்து நரேட் பண்ண சொல்லுவாங்க அண்ட் ஃபைனல் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் அந்த நாள் வந்து நடக்கிறது. நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா நம்ம ஸ்டேஜ் 1ல என்னன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் யாரெல்லாம் அந்த ஸ்டேஜ் 1ல கிளியர் பண்றாங்களோ அவங்க தான் மிச்ச ரிமைனிங் 4 days வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்களா, அது ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் கிளியர் ஆகுறாங்களோ அவங்க அடுத்து போவாங்க. கிளியர் ஆகுறவங்கள ஸ்கிரீனிங் அவுட் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்ப மிச்ச ரிமைனிங் 4 டேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 டேஸ்ல என்னன்னா இன்டர்வியூ நடக்கும், குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் டாஸ்க் இருக்கும், சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும், அண்ட் வந்து கான்ஃபரன்ஸ் ஃபைனல் டே 4வது நாள் தான் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே முடிச்சு ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரெக்கமெண்டடா நான் ரெக்கமெண்டடா இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன ரெக்கமெண்ட் ஆகல. ஸோ அது வந்து ஜஸ்ட் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தவங்களோட குவாலிட்டி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டி டெஃபினட்டா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப டஃப். இது ஒன்லி வந்து படிச்ச பசங்க மட்டும்தான். ரொம்ப வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேசுறவங்க மட்டும்தான் வந்து இதுக்குள்ள போக முடியும்னா நினைக்கவே நினைக்காதீங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இது ரொம்ப ரொம்ப என்னன்னா அவங்க பாக்குறது இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறாங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கன்வே பண்ண தெரியுதா, அந்த பையனுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, அதான் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா இது உங்களோட வந்து என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்க பண்ணலாம். சரி, இதுதான் வந்து கம்ப்ளீட்டா நான் சொல்ல வந்தது. இப்போ ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருக்கும். அந்த டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த எஸ்எஸ்பி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா எஸ்எஸ்பி கிராக் அவங்களோட புக் இருக்கும். இந்த புக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து நான் படித்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி பேசிக்காக என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் வாங்கி வச்சுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதில் உங்கள் எல்லாமே ஓகே. எஸ், நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, நீங்கள் யூபிஎஸ்சியோட வெப்சைட்ல என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுட்டா டேரக்டா கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வருதுன்னா 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் வருது நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, இல்லை ஏதாவது சம்திங் ரிலேட்டட் டு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட் வந்துச்சுன்னா நீங்க எனக்கு கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்றேன். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இதுக்கப்புறம் போறேன். இல்லை கிளாரிட்டியா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கும், எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த சப்ஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்றது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.